இன்றைய வேத வாசிப்பு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாய் இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி. நம்மை போல நமக்கு தன் மகள் அவளுடைய புற்றுநோய்க்கான சிகிச்சையின் பொழுது தன் தலைமுடியை இழந்ததால் அதை மறக்க தொப்பி அணிந்திருப்பதையும், வெளியே தன்னோடு பேரங்காடிக்கு வந்திருக்கும் பொழுது அதை கழற்ற அவள் சங்கடப்பட்டதையும் பிரீத்தி கவனித்தாள். தன் மகளுக்கு உதவ தீர்மானித்த பிரீத்தி தன் நீண்ட செழுமையான கூந்தலை மழித்து தன் மகளைப் போலவே தானும் மாறி அவளின் வலியை அனுபவிக்க தெரிந்து கொண்டாள். பிரீத்தி தன் மகளுக்கு காட்டிய அன்பு தேவன் தம் பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பை பிரதிபலிக்கிறது. ஏனெனில் அவருடைய பிள்ளையாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் என்பதனால் இயேசு நம்மை போல மனிதனாகி நம்மை மரணத்தின் வல்லமையிலிருந்து மீட்கும் பொருட்டு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. பிரீத்தி தன் மகளின் தாழ்வு மனப்பான்மையை மேற்கொள்வதற்கு அவளுக்கு உதவ விரும்பினாள். எனவே அவளும் தன் மகளைப் போலவே மாறினாள். ஆனால் அதை காட்டிலும் பெரிய பிரச்சனையான மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்க இயேசு நமக்கு உதவினார். அவர் நம்மை போலவே மாறி நம் பாவத்தின் விளைவை தன் மீது ஏற்றுக்கொண்டு நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்து மரணத்தை நமக்காக மேற்கொண்டார். நம்மை போல மனிதனாக இயேசு கொண்டிருந்த விருப்பம் தேவனுடனான நம்முடைய உறவை உறுதிப்படுத்தியது. அது மட்டுமின்றி நம்முடைய கடினமான நேரங்களில் அவரை நம்பச் செய்தது. சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்கையில் பலத்திற்கும் ஆதரவிற்கும் அவரை அண்டிக் கொள்ளலாம். ஏனெனில் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அன்பான தகப்பனை போல நம்மை புரிந்து கொண்டு நம் மீது அக்கறை கொள்ளுகிறார். அவரை சார்ந்து கொள்ள உங்களை தடை செய்வது என்ன?